இந்தியாவுல ஒரு சில நடிகர்களோட திரைப்படம் வெளிவருது அப்படின்னா அதுக்கு மக்கள் ஆதரவு ஏகோபித்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆதரவு இந்திய சூப்பர் ஸ்டாரான ரஜினிகாந்துக்கு இருக்கு. கடந்த 10 வருடமாவே ரசிகர்களை நேர்ல சந்திச்சு பேசாத ரஜினிகாந்த் அவர்கள் கோடம்பாக்கத்துல அவரோட ராகவேந்திரா திருமண மண்டபத்துல ரசிகர்களை பார்த்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. ரசிகர்களோட சுவாரஸ்யமா பேசிட்டு இருந்த ரஜினிகாந்த் மது அருந்தக்கூடாது, புகைப்பிடிக்க கூடாது அப்படின்னு பொதுவான சில பழக்கங்களை பத்தியும் அறிவுரைகளையும் சொல்லிட்டு இருந்தாரு. அதன் பிறகு ரசிகர்கள் தொடர்ந்து அவர்கிட்ட கேள்வி எழுப்பும் போது அரசியல் சார்ந்த சில கேள்விகளை எழுப்பினாங்க. அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா அப்படிங்கிற கேள்விக்கு ஊழலற்ற அரசு தான் விரும்புறதாகவும் சில அரசியல்வாதிகள் அரசியல் ஆதாயத்துக்காக தம்ம சந்திச்சுட்டு போறதா சொல்லியிருந்தாரு. சமீபத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த அதிகமா நேர்ல சந்திச்ச பிரமுகர்கள் யாரு அப்படின்னு பார்த்தா நரேந்திர மோடியில ஆரம்பிச்சு கங்கை அமரன் வரைக்கும் பல பாஜக பிரமுகர்கள் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த நேர்ல சந்திச்சுட்டு போனாங்க. அதனால மறைமுகமா சூப்பர் ஸ்டார் பாஜகவினரை மனசுல வச்சுட்டு தான் சொல்றாரோ அப்படிங்கிற மாதிரியான கேள்வி எழுது. செய்தி சேனல் ஒண்ணு தமிழக பாஜகவோட தலைவரான தமிழிசை சவுந்தரராஜனை தொடர்பு கொண்டு பேசும்போது நடிகர் ரஜினிகாந்தை வச்சு தமிழ்நாட்டுல பாஜக காலூன்றி நிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, கண்டிப்பா தமிழகத்துல தாமரை தானாவே மலர்ந்தே தீரும் அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 1996ல ஒரு கூட்டணிக்காக அவர் ஆதரவு கொடுத்தாரு. ஆனா அன்னைக்கு அவரு கூட்டணிக்காக வாய்ஸ் கொடுத்தவரு இன்னைக்கு தனக்காக வாய்ஸ் கொடுக்கறாருன்னு நினைக்கிறேன். அரசியலுக்கு யார் வேணும்னாலும் வரலாம், அது வரவேற்கத்தக்கது. அரசியல்ல ஒரு தூய்மை தன்மையை கொண்டு வரணும் அப்படிங்கறதும் வரவேற்கத்தக்கதுதான். ஆனா அதுக்குன்னு ஒரு கட்டமைப்பு வேணும். தனி நபரால மட்டும் அது சாத்தியமான்னு கேட்டா கேள்விக்குறின்னு சொல்லியிருக்காங்க. இது மூலமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ரஜினிகாந்த் ஒருத்தரை நம்பி நாங்க இல்ல, அவரை வச்சுதான் பாஜக தமிழகத்துல காலூனணும் அப்படின்னு அவசியமும் இல்லைன்னு சொல்லி இதுவரைக்கும் பாஜகவினர் ரஜினிகாந்த் போய் சந்திச்சது அரசியல் நோக்கத்துக்காக கிடையாது, அது முழுக்க முழுக்க நட்பு நிமித்தமாதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன். உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம். மேடம் இறந்த அந்த காலகட்டம் ஒரு அசாதாரண சூழ்நிலை. அது அந்த அசாதாரண சூழ்நிலையை பற்றி எல்லாரும் பேசுகிற மாதிரி தான் சினிமாவில் இருக்கிறவங்களும் பேசியிருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன். ஒரு லாயர் கருத்து சொல்லலாம், டீச்சர் கருத்து சொல்லலாம், ஜேர்னலிஸ்ட் கருத்து சொல்லலாம், டாக்டர்ஸ் கருத்து சொல்லலாம், ஒரு ஆக்டர் கருத்து சொல்லக்கூடாதா?